கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்தில் உங்களை சந்திக்கிறதுல நான் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எல்லாரும் நீங்கள் இருக்கிற இடங்களில் பாதுகாப்பாக சேஃபாக இருக்கிறீங்கன்னா கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தேவன் நம் அனைவரையும் கிருபையாய் பாதுகாத்து வந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கடந்த 5 மாதங்களும் தம்முடைய கரத்தினால் நம்மை மூடி நம்மை பாதுகாத்த தேவன் இந்த புதிய மாதத்திற்குள்ளாய் நம்மை நடத்தியிருக்கிறார். எல்லாம் ஒரு விஷய கண்களை மூடி, அப்பா இந்த புதிய மாதத்திற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம், இந்த புதிய நாளுக்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபைகள் நாள்தோறும் புதியதாக இருக்கிறதுன்னு நாங்கள் வாசிக்கிறோம். இந்த புதிய மாதத்தில் புதிய கிருபைகளை தந்து புதிய இரக்கங்களை தந்து நீர் எங்களோடு கூட ஆண்டவரே அப்பா எங்களை நீர் பாதுகாத்து வழிநடத்துகிற உம்முடைய அன்பிற்காய் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே எங்களோடு கூட ஆண்டவரே இந்த ஆராதனை பகுதியில் நீர் அசைவாடுவீராக, நீர் எங்களோடு கூட இருப்பீராக. ஆராதிக்கும் போது தேவனுடைய வல்லமை, தேவனுடைய கிருபை, தேவனுடைய அபிஷேகம் இந்த நாளில் எங்களோடு எங்களை நிரப்பட்டோம். எங்களுடைய தடைகள் எல்லாம் உடைத்தெறிகிற ஆண்டவரே ஒரு நாளாய் இந்த நாள் மாறட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருந்தீங்க அப்படின்னா ஆமென் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணலாம். ஸோ தட் வுட் என்கரேஜஸ் மோர் அண்ட் மோர். தேவன் உண்மையாகவே ரொம்ப 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 நல்லவராக இருக்கிறார் இல்லையா? ஸோ அதனால் நம்ம சேர்ந்து ஆராதிக்க போகிறோம். இந்த மாதத்தில் தான் சொல்ல போகிறோம், நீர் என்னோடு இருக்கும்போது எனக்கு என்னாலும் வெற்றி தான், ஒரு நாளும் எனக்கு தோல்வி இல்லை. பிகாஸ் யூ ஆர் வித் மீ. ஏன்னா நீர் என்னோடு கூட இருக்கிறீர், உன்னுடைய கரம் என்னோடு கூட இருக்கிறது. என்னோடு கூட சேர்ந்து பாடுவீங்களா? ஓ நீர் நல்லவர், நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சத்தாரை ஜெயித்திடுவே. எத்தனை பேர் சொல்றீங்க? சதிகளை முறியடிப்பே, சத்தாரை ஜெயித்திடுவே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சொல்லுங்க. சீரைச்சாலை கதவுகளும் உன் துதியினால் இடிந்து விழும். சீரைச்சாலை கதவுகளும் துதியினால் இடிந்து விழும். அபிஷேகம் எனக்குள்ளே, நான் நாடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே, ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சேர்ந்து சொல்வோம். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும், சொல்லுவீங்களா? வெற்றி வெற்றியே. மரணமும் கூரெங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே. எத்தனை பேர் சொல்றீங்க? மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவெனக்கு
சாவனுக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சேர்ந்து சொல்லு, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இன்னொரு விஷயம் சொல்லுவீங்களா? நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இன்னொரு விஷயம், நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. சேர்ந்து, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது நாளும் வெற்றி வெற்றி. கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுவோமா? கரங்களை தட்டி அப்பாவுக்கு ஒரு நன்றி சொல்லுவோம். எத்தனை பேர் சொல்றீங்க, நீங்க என்னோடு கூட இருக்கும்போது எனக்கு எப்பவுமே வெற்றி? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீர் என்னோடு கூட இருந்தீர்கள் என்றால் ஆண்டவரை நான் ஒரு சேனைக்குள்ள பாய்வேன், நான் ஒரு மதிலை தாண்டுவேன். இப்ப எத்தனை பேர் சொல்றீங்க, இந்த மாசத்துல நீங்க என்னோடு கூட இருக்கும்போது நான் சேனைக்குள்ள பாய்வேன், நான் மதிலை தாண்டுவேன்? என் கூட சேர்ந்து சொல்லுவீங்களா? சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுங்க, இந்த மாசம் நீர் என்னோடு கூட இருங்கப்பா. ஓ, என்னுடைய ஜீவனால் எல்லாம் நீர் என்னோடு கூட இருங்க. நீர் என்னோடு கூட இருந்தீர் என்றால் நான் சேனைக்குள்ள பாய்வேன், நான் மதிலை தாண்டுவேன். என்னோடு கூட சேர்ந்து பாடுகிறவர்கள் கரங்களை தட்டி, ஓ நீர் என்னோடு இருந்தா நான் சேனைக்குள் பாய்வேன். ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்தின ரத்தம் மீட்ப தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வ தந்தது. அவர் சிந்தின ரத்தம் மீட்ப தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வ தந்தது. இயேசு என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன், இயேசு என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தா சேனைக்குள் பாய்வேன், இயேசு என்னோடு இருந்தா மதிலை தாண்டுவேன். உடைந்து போன என் கோல துளுக்க செய்தாரே, ஜீவனற்ற என் வாழ்வில் ஜீவன் தந்தாரே. உடைந்து போன என் வாழ சீரமைச்சாரே, அரணாட பட்டணம் போல் மாற்றி விட்டாரே. சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரே, எல்லையெங்கிலும் சமாதானம் தந்தாரே. சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரே, எல்லையெங்கிலும் சமாதானம் தந்தாரே. அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன், அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். இயேசு என்னோடு இருந்தா ஒரு சேனைக்கு பாய்வேன், இயேசு என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தா சேனைக்கு பாய்வேன், இயேசு என்னோடு இருந்தா மதிலை தாண்டுவேன். எத்தனை பேர் சொல்றீங்க, ரட்சிப்பு என்னும் வஸ்திரத்தை எனக்கு உடுவித்தார், நீதி என்னும் மார்க்கவசத்தை எனக்கு தந்தார், கிருபையின் மேல் எனக்கு தந்து என்னை உயர்த்தி வைத்தார், என் நாவின் மேலே அதிகாரத்தை தந்தார். அதனால அவர் என்னோடு கூட இருக்கிறதுனால ஒருவனும் என்னை மேற்கொள்ள போகிறதில்லை. எல்லாம் சேர்ந்து, ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து வித்தாரே, நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரே. ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து வித்தாரே, நீதி என்னோ மார்க்கவசம் எனக்கு தந்தாரே. கிருபையை தந்து என்ன உயர்த்தி வச்சாரே, என் நாவின் மேலே அதிகாரம் வச்சாரே. கிருபையை தந்து என்ன உயர்த்தி வச்சாரே, என் நாவின் மேலே அதிகாரம் வச்சாரே. அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன்,
அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். இயேசு என்னோடு இருந்தா ஒரு சேனைக்கு பாய்வேன். இயேசு என்னோடு இருந்தா சொல்வீங்களா? மதில தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தா சேனைக்கு பாய்வேன். இயேசு என்னோடு இருந்தா மதில தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தா சேனைக்கு பாய்வேன். இயேசு என்னோடு இருந்தா மதில தாண்டுவேன். உலர்ந்து போன என் கோல குளிக்க செய்தாரே, ஜீவனற்ற என் வாழ்வில் ஜீவன் தந்தாரே. உலர்ந்து போன என் கோல துளிக்க செய்தாரே, என் வாழ்வில் ஜீவன் தந்தாரே. சேனைய போல என்னை எழும்ப செய்தாரே, என் தேசத்தை சுதந்தரிக்கும் பலனை தந்தாரே. சொல்லுங்க, சேனைய போல இன்னைக்கு உங்களை எழும்ப செய்கிறார். உன் குடும்பத்தை, உன் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிற பலன் தரா. செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவ செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். இயேசு என்னோடு இருந்தா ஒரு சேனைக்கு பாய்வேன். இயேசு என்னோடு இருந்தா ஒரு மதில தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தா ஒரு சேனைக்கு பாய்வேன். இயேசு என்னோடு இருந்தா ஒரு மதில தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தா சேனைக்கு பாய்வேன். இயேசு என்னோடு இருந்தா நான் மதிலை தாண்டுவேன். எத்தனை பேர் இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்க சொல்றீங்க, என்னை எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க பாஸ்டர், என்னை எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க, எனக்கு பலன் இல்லை, என்னால முடியாது, நான் எதற்குமே பிரயோஜனம் இல்லை. என்னை பார்த்து திட்டுறவங்க தான் அதிகம், என்னை சாபமாய் பார்க்கிறவர்கள் தான் அதிகம். நான் இன்னைக்கு சொல்றேன், தேவன் உங்களை சுதந்தரிக்கிறவர்களாக மாற்ற போகிறார். ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஒருவேளை நீங்க வேதத்தை உங்களோட கரத்துல வைத்து கொண்டிருந்தீங்கன்னா என்னோடு கூட சேர்ந்து யோசுவாவின் புஸ்தகத்தை கொஞ்சம் திருப்புங்க. யோசுவாவின் புஸ்தகத்தை திருப்புங்க. அந்த யோசுவால 2வது அதிகாரம் 17வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், அங்கு ராகாப் என்கிற ஒரு வேசி இருந்தா. யோசித்து பாருங்க, அவள் செய்கிற வேலையினால அவர் ரொம்ப பேர்கிட்ட பழி சொல்ல வாங்கியிருப்பா. தன்னுடைய குடும்பத்தார் நிறைய பேர் அவளை ஒருவேளை வெறுத்திருப்பாங்க. தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற அநேகர் அவளை புறம்பே தள்ளி இருப்பாங்க. நடந்திருக்குமா, நடந்திருக்காதா? யாரோ ஒரு மோசமான வேலையை செய்யும் போது, குடும்பத்தில் யாரோ விபச்சாரத்தை செய்யும் போது அந்த ஊர்ல எல்லாம் என்ன பேசியிருப்பாங்க, அவங்க இருந்த நாட்டில் என்ன பேசியிருப்பாங்க. அதனால ஒருவேளை இவளை அவர்கள் புறம்பே தள்ளி இருக்க வாய்ப்புகள் ஆயிரும். இவளை வேண்டான்னு சொல்லியிருக்க வாய்ப்புகள் ஆயிரும். இவளால் அவர்களுக்கு மனக்கசப்பு உண்டானதால தேவையில்லை, நீ எதற்குமே யூஸ் இல்லை, நீ யூஸ்லெஸ் சொல்ல 1000 காரணங்கள் இருந்திருக்கும். ஆனா யோசுவா 2:17 நாம் பார்க்கிறோம், அந்த 2 பேர் வேவு பார்க்க போன அந்த 2 பேர் சொல்றாங்க, உன் தகப்பனையும் தகப்பன் வீட்டாரையும் குட்டி சேர்த்துக்கொள். நான் சொல்றேன், யார் யாரெல்லாம் உங்களை வேணான்னு சொன்னாங்களோ அவர்களுக்கு நீங்க தான் அரணா இருக்க போறீங்க. ஒருவேளை நம்முடைய பழைய காரியங்களை குறித்து அவங்க பேசலாம். நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க தேவனுக்காக நின்றீங்கன்னா, இன்னைக்கு நீங்க தேவ பிள்ளைகளுக்காக நின்னீங்கன்னா, உங்களுடைய பழைய வாழ்க்கையெல்லாம் தூக்கி போட்டுட்டு எனக்கு தேவன் தான் முக்கியம் நின்னீங்கன்னா, நான் சொல்றேன், யாரெல்லாம் உங்களை வெறுத்தாங்களோ, யாரெல்லாம் உங்களை வெறுத்தாங்களோ, அந்த வசனம் இப்படியாய் சொல்லுது. அந்த 2 பேர் அவங்களை பார்த்து சொல்றாங்க, உன்னுடைய தகப்பன் வீட்டாரையும் உன்னுடைய தகப்பனையும் சேர்த்துக்கொள், உன்னுடைய குடும்பத்தாரையும் உன்னுடைய தகப்பன் வீட்டாரையும் நாங்கள் அழிக்க போவதில்லை. பிகாஸ் நீ ஆண்டவருக்காக நின்னுட்ட, நீ ஆண்டவருக்காக நின்ன, நீ தேவ பிள்ளைகளை காப்பாற்றின, நீ தேவ ஊழியர்களுக்கு நீ தாங்கின, அவர்களுடைய இடுக்கண்ணில் நீ அவர்களோடு நீ நின்ன. சோ அதனால நான் உன் குடும்பத்தை அழிவிலிருந்து பாதுகாப்பேன். நான் சொல்றேன், ஒருவேளை உங்களுடைய பழையவைகளை குறித்து பேசி கொண்டிருக்கிறார்களா, உங்களுடைய பழைய நிலைமையை குறித்து பேசுறாங்களா, அதெல்லாம் விட்டுருங்க. தேவனுக்காக நீங்க எழும்பி நிற்கும் போது, தேவனுக்காக உங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது, நான் சொல்றேன், உங்கள் நிமித்தம் உங்களை தூஷித்தவர்களை காப்பாற்றுகிற ஒரு பெரிய காரியத்தை தேவன் உங்களுக்காய் செய்ய போகிறார். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆமாப்பா நான் உன்னோடு கூட வாழணும், நான் உமக்காக வாழணும், நான் உமக்காக வாழணும்? அப்படி சொல்லுகிறவங்க மாத்திரம் கரங்கள் உயர்த்தி
கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. சொல்லுங்க. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். சொல்லுங்க. நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு, கரங்களை தட்டி, எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என்னை பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என்னை பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். அவர் சிலுவையில் அறைஞ்சிட்டாரு. உன்னுடைய பழைய வாழ்க்கையை பற்றி கவலைப்படாத. தேவன் தன்னுடைய கரத்தை நீட்டி இருக்கிறாரு. வந்துவிடு மகனே, வந்துவிடு வாலிபனே, தேவன் உன்னை உயர்த்துவார். யாரெல்லாம் உன்னை கீழே போட்டு மிதித்தார்களோ அவர்களை காப்பாற்றுகிற ஓ ரிபா பாபா ஷபலபரபா யோசேப்பை தன்னுடைய சகோதரர்கள் குழியில தள்ளினாங்க. அதனால அவன் சிறைச்சாலைக்கு போனான். அவனை வெறுத்தார்கள், அவனை கொலை செய்ய எத்தனம் பண்ணினார்கள். ஆனா யார் அவனுக்கு விரோதமாய் செய்தார்களோ அவர்களை போஷிக்க தேவன் யோசேப்பை ராஜாவாய் உயர்த்தினார். ராஜாவின் ஸ்தானத்திலே யோசேப்பை உயர்த்தினார். நான் சொல்றேன், கவலைப்படாத. தேவனுக்காய் நிற்க ஆரம்பி. தேவனை ஏற்றுக்கொள். தேவன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என்னை பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என்னை பறித்து கொண்டார். சிலுவை அறைந்து விட்டார். உன் பாவம் சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மீதித்து விட்டார். உன் சாபம் காலாலே மீதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு, சொல்லுங்க சொல்லுங்க, எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி. எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் அறிக்கையிடுங்க? பாவங்கள் போக்கி விட்டார், என் சாபங்கள் நீக்கி விட்டார். சொல்லுங்க பாப்போம். பாவங்கள் போக்கி விட்டார், என் சாபங்கள் நீக்கி விட்டார். இயேசுவின் தழும்புகளால், என் இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன், சுகமானேன், நான் சுகமானேன், சுகமானேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஓசன்னா, அல்லேலூயா. ஓசன்னா, அல்லேலூயா. ஓசன்னா,
உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா ஈரே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. உயிரோடு எழுந்தவரே சொல்லுங்க, யெகோவா யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவே. ஓ யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவே. வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா. சேர்ந்து அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஆமென், ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா. யெகோவா யூஹா, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா யூஹா, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா ரஃபா, சுகம் தருபவரே. ஓ யெகோவா ரஃபா, சுகம் தருபவரே. வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க அவர் யெகோவா ஈரே? ஓ அவர் யெகோவா நிசி, அவர் நம்முடைய ஜெயக்கொடி. சொல்லுகிறவங்க மாத்திரம் வாய்களை திறந்து, நீர் என் ஜெயக்கொடி, நீர் என் ஜெயக்கொடி, நீர் என் ஜெயக்கொடி, நீர் என் ஜெயக்கொடி, நீர் என் ஜெயக்கொடி. எனக்கு யுத்தம் இருக்கிற இடங்கள், நான் போராடி கொண்டிருக்கிற இடங்கள், யெகோவா நிசி நீர் எழுந்தருளுவீராக. யெகோவா நிசி, உம்முடைய ஜெயக்கொடி பறக்கட்டும், உம்முடைய ஜெயக்கொடி பறக்கட்டும். சலோமா நீர் வாழ்க, 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 நீர் வாழ்க, வாழ்க, நீர் வாழ்க. உற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் ஓ எங்கள் மேலே. உற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. உற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே. உற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மீது. எத்தனை பேர் சொல்றீங்க தேவ வல்லமை இறங்கும் போது ஓ உங்களை ஜெயம் சிறந்தவர்களாய் மாற்ற போகிறார். ஓ எந்தெந்த இடத்துல எல்லாம் நீங்க போராடி கொண்டிருக்கிறீர்களோ கர்த்தருடைய ஆவி ஓ உங்களுடைய முகங்களை முறிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறதே. வாய்களை திறந்தப்பா, நான் உட்கார்ந்திருக்கிற இடத்தை நீர் நிரப்புவீராக. உம்முடைய பரிசுத்த ஆவி என்னுடைய நுகத்தை முறிக்கட்டும். உம்முடைய பரிசுத்த ஆவி என்னுடைய நுகத்தை முறிக்கட்டும். ஓ let every yoke break in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால உம்முடைய வல்லமையை ஊற்றுங்க, உம்முடைய வல்லமை ஊற்றுங்க. மாம்சமான யாவருமே ஊற்றுவேன் என்று வாக்கு பண்ண ஆவி ஊற்ற வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டும் என்று வாக்கு பண்ண ஆவி ஊற்ற வேண்டுமே. நீச்சலாலம் கொண்டு என்னை நீந்த செய்யுமே, நதியாய் பாய்ந்திடுமே. நீச்சலாலம் கொண்டு என்னை நீந்த செய்யுமே, நதியாய் பாய்ந்திடுமே. ஊற்றிடுமே உம் வல்லமையை எஸ் இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மீது. அற்புதங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் தீரலாம் நடந்திடவே. அற்புதத்தின் ஆவி
ஊற்ற வேண்டுமே. அற்புதங்கள் தீரலாம் நடந்திடவே அற்புதத்தின் ஆவி ஊற்ற வேண்டுமே. அந்தகார சங்கிலி அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே. அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே. ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. வல்லமையை இந்த நாளில் வல்லமையோடு வல்லமை ஆவியே என்னை அசைவாடிடும். வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். சாத்தானின் கோட்டையை முறியடிக்க வல்லமை. கேளுங்க சாத்தான் கோட்டையில் முறிந்தோட வல்லமையை கொடுங்கப்பா, வல்லமையை கொடுங்க. ஓ, என் குடும்பத்தில் காணப்படுகிற கற்பிக்கை, என் வேலையில காணப்படுகிற கற்பிக்கை, சரீரத்தில் காணப்படுகிற கற்பிக்கை இயேசுவின் நாமத்தினால் ஓ உடையட்டும். ஓ, தேவ தூதர்கள் கடந்து செல்லட்டும். பணிவிட ஆவிகள் கடந்து செல்வார்களாக. யுத்த தூதர்கள் கடந்து செல்லட்டும். வான மண்டலங்கள் யுத்தம் உண்டாகட்டும். உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாகட்டும். எஸ் 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 அக்னியை ஊற்றுங்கப்பா. ஓ, இதோ அக்னியை போட வந்தது, அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் சொன்னீங்களே. ஓ எஸ் ஃபாதர், உம்முடைய அக்னியை ஊற்றுங்க. சாத்தானின் கோட்டையை முறியடிக்க வல்லமை தாருமே. சாத்தானின் கோட்டையை முறியடிக்க வல்லமை தாருமே. தேவனின் ராஜ்யம் எழுப்பி கட்ட வல்லமை தாருமே. தேவனின் ராஜ்யம் எழும்பி கட்ட வல்லமை தாருமே. வல்லமை ஆவியே என்னை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, தேவனுடைய ஆவி உங்களில் இறங்கும் போது தேவன் உங்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்வார். யோசுவாவை நாம் பார்க்கிறோம். வாலிபனே, உனக்காக தான் பேசுறேன். பார்த்து கொண்டிருக்கிற வாலிப தங்கச்சி, உனக்காக தான் பேசுறேன். நீ யோசுவாவா எழும்ப ஆரம்பிக்கணும். ஓ ரிபாபா ஷபலபா. இஸ்ரவேல் ஜனத்துல திடீரென்று அவர்கள் யுத்தம் பண்ண போறாங்க. எரிகோவை தோற்கடித்து, எல்லாம் பெரிய நாடுகளை தோற்கடித்து ஒரு சின்ன தேசத்தை அவர்கள் யுத்தம் பண்ண போறாங்க. யுத்தம் பிடிக்க போறாங்க. ஆனா இவனோடு கூட இருந்தவர்கள் எல்லாம் ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிட்டாங்க. நாம இவ்வளவு பெரிய தேசத்தை முறியடிச்சிருக்கிறோம், நாம இந்த சின்ன பட்டணத்தை முறியடிக்க மாட்டோமா? சில 1000 பேர் இருக்கிற இந்த சின்ன பட்டணத்தை முறியடிக்க மாட்டோமா? இன்னைக்கு எத்தனையோ பேர் நீங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கைக்கு முன்பதாக வந்து பெரிய 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 டாஸ்க் எல்லாம், பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தேவனுடைய துணையோடு, தேவனுடைய ஆவியோடு உடைத்தெறிந்து வெற்றியாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிற அநேகர் இருக்கலாம். ஆனா உங்களுக்கு விரோதமாய் வருகிற சின்ன விஷயத்துல இன்னைக்கு நீங்க ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்கிறீங்களா? என்ன கேட்கிற வாலிப தம்பி, சின்ன விஷயத்துல நீ ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்கிறியா? முன்ன நீ ரொம்ப அபிஷேகத்துல நிறைஞ்சு தேவனோடு செலவிட்ட நாட்கள்ல நீ கடந்து வந்த பாதை, நீ கடந்து வந்த யுத்தங்கள் பெரியது. ஆனாலும் தேவன் அதற்கு வெற்றியை கொடுத்தார். ஆனா இப்போ நீ இந்த சின்ன பிரச்சனைக்காக உட்கார்ந்து கொண்டிருக்கிறியா? நான் சொல்றேன், யோசுவா தோற்று போனா இஸ்ரவேலர்கள் சிதறடிக்கப்பட்டாங்க.
யோசுவாவும் அவனோடு கூட இருந்த மூப்பர்களும் தரையில உட்கார்ந்து சாம்பல்களை தன்னுடைய தலைமேல் போட்டுக்கொண்டு கதற ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஆண்டவரே, என்ன ஆண்டவரே? ஆண்டவர் பேசுறார் யோசுவாடு, யோசுவா இஸ்ரவேலை சுத்தம் பண்ணு. இஸ்ரவேலுக்குள்ள, என் பிள்ளைகளுக்குள்ள, என் வீட்டுக்குள்ள தேவையில்லாத காரியங்கள், எனக்கு விரோதமான காரியங்கள் இருக்குது. முதலாவது சுத்தம் பண்ணி போடு. வாலிப தம்பி, நான் உனக்கு சொல்றேன், உனக்குள்ள உன் வீட்டுக்குள்ள தேவையில்லாத காரியங்கள் இருக்கிற வரைக்கும் நீ யுத்தத்தை மேற்கொள்ள முடியாது. அது எவ்வளவு சின்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, அது உன்னை விரட்டி அடிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. பிகாஸ் எந்த இடத்துல பாவம் இருக்குதோ அந்த இடத்துல தேவன் இருக்க மாட்டார். எந்த இடத்துல சின்ன சின்ன பாவம் இருக்குதோ, நீ ஒருவேளை சொல்லலாம், பாஸ்டர் சின்ன சின்ன விஷயம் பாஸ்டர், சின்ன சின்ன ப்ராப்ளம் பாஸ்டர், இந்த ப்ராப்ளம்லாம் ரொம்ப சின்னது பாஸ்டர், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து செய்யறது ரொம்ப சின்ன விஷயம். ஆகா நிச்சித்து தன்னுடைய கூடாரத்தின் அடியில அவைகளை தோண்டி புதைத்து வைத்திருந்தான். நான் சொல்றேன், ஒருவேளை உன்னுடைய பாவங்கள் சீக்கிரட்டா இருக்குதா? ஒருவேளை உன்னுடைய வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரியாது நினைத்து கொண்டிருக்கிறாயா? ஒருவேளை உன்னுடைய கூடாரத்திற்கு அடியில் அதை வைத்திருக்கிறாயா? ஒருவேளை உன்னுடைய ஹிஸ்டரி எல்லாம் கிளியர் பண்ணிட்டு இருக்கிறாயா? God knows it. வாழ்க்கையில் நீ சந்திக்கிற அநேக பிரச்சனைகளுக்கு, அநேக பிரச்சனை தீர்வை காணாமல் இருப்பதற்கு காரணம் அதுதான். உன்னுக்குள் இருக்கிற ஆகானை ஒழித்து போடு. உன் கூடாரத்திற்குள் இருக்கிற ஆகானை ஒழித்து போடு. தேவன் சொல்லுகிறார், யோசுவா நீ போ, இஸ்ரவேலரை சுத்தம் பண்ணு, இஸ்ரவேலை சுத்தம் பண்ணு. கோத்திரம் கோத்திரமா பிரி, ஜாதி ஜாதியா பிரி, அவருடைய கோத்திரங்களை பிரி, வம்ச வம்சமா பிரி, அவருடைய குடும்ப குடும்பமா பிரி. அப்போ ஒருத்தன் நிற்பான், அவனை வெட்டி போடு, அவனை கொன்று போடு. நான் இன்னைக்கு சொல்றேன், எத்தனை பேர் யோசுவாக்களா எழும்ப ஆயத்தமா இருக்கிறீங்க? உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கிற ஆகானை கொன்று போடுகிற யோசுவாவா எத்தனை பேர் நிற்க ஆயத்தமா இருக்கிறீங்க? நான் சொல்றேன், அவன் ஆகானை கொன்று போட்டான், அவன் ஆயியை பிடித்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆகானை கொன்று போட்டான். நீ உன்னுடைய வாழ்க்கையில சுத்தம் செய்யாத வரைக்கும், நீ உன்னுடைய வாழ்க்கையில தேவனுக்கு உண்டான இடத்தை கொடுக்காத வரைக்கும் உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. யோசுவா 8வது அதிகாரம் 26வது வசனத்தை நாம கொஞ்சம் பார்க்கலாமா? யோசுவா 8:26. இப்ப போறான், ஆகான அழிச்சு விட்டு போறான். ஆண்டவர் சொல்றாரு, இவன் ஒரு பெரிய திட்டத்தை தீட்டி கொண்டு போறான். நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு சக்சஸ் வேணும்னா உங்களுக்குள் இருக்கிற ஆகானை அழிப்பது மாத்திரம் முக்கியம் இல்ல, நீங்கள் செய்கிற வேலைக்கு பின்னால ஒரு பெரிய பிளானை நீங்க போடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யோசுவா 2 படையா பிரிக்கிறான். அதுல ஒரு படை அந்த எதிரிகளுக்கு முன்பதாக போகுது. அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதோ யோசுவா வந்துட்டான், நம்ம அவரை முன்ன நாம துரத்தினது போல மறுபடியும் துரத்தி அடிப்போம். பிசாசுக்கு தெரியாதுங்க, பிசாசுக்கு நீ ஆகானை கொன்றது தெரியாது, உனக்குள்ள இருக்கிற பாவத்தை கொன்றது பிசாசுக்கு தெரியாது. God knows it. எப்படி உன்னுடைய அந்தரங்க பாவங்கள் தேவனுக்கு தெரிகிறதோ, அதே போல நீ அந்தரங்கத்துல முட்டி போட்டு இப்ப நீ கதறி கொண்டிருக்கிறதும் தேவனுக்கு தெரியும். இப்ப நீ எல்லா ஆகானையும் அழித்துக் கொண்டிருக்கிறது தேவனுக்கு தெரியும். இது சாத்தானுக்கு தெரியல. எத்தனை பேர் சொல்றீங்க, ஓ ஆண்டவரே என் இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என் இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என் இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு படைய அவன் அந்த தேசத்துக்கு பின்புறமாக பதிந்திருக்க சொன்னான். இப்ப அந்த தேசத்தினுடைய ஜனங்கள் இவனெல்லாம் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இவர்களோ சிதறி ஓடுகிறது போல ஓடுறாங்க. அந்த நேரத்துல பின்னால பதிவிருந்த அந்த சேனை வீரர்கள் தேசத்தை பிடித்தார்கள். நான் சொல்றேன், அதற்கப்புறம் அந்த வசனம் ரொம்ப தெளிவா இருக்குது பாருங்க. யோசுவா 8:21வது வசனத்துல, அந்த யுத்தம் நடந்து அவனுடைய சத்துருக்கள் மடிகிற வரைக்கும் அவன் தன்னுடைய கரத்தை நீட்டிக்கொண்டே இருந்தான். அவன் தன்னுடைய ஈட்டியை நீட்டி பிடித்துக் கொண்டே இருந்தான். பிரச்சனைக்கு முன்பதாக நீ ஜெபிக்க ஆரம்பிக்கிற, பிரச்சனை நடுவிலே ஜெபத்தை விட்டுடுறியா? இல்ல இல்ல இல்ல, உன் எதிரிகள் முடிந்து அவர்கள் கொன்று தீரும் மட்டும் அவனுடைய கை நீட்டிக்கொண்டே இருந்தது. பதிவிருந்தவர்கள் பட்டணத்தை பிடித்ததையும் பட்டணத்தின் புகை எழும்புகிறதையும் யோசுவாவும்
இஸ்ரவேலரும் பார்த்து திரும்பிக் கொண்டு ஆயியின் மனுஷரை முறிய அடித்தார்கள். அதுக்கு அடுத்து வருகிற வசனங்கள் எல்லாம் இருக்கும். அவர்கள் ஆயியை சுதந்தரிக்கிற வரைக்கும் யோசுவா தன் கரத்தை நீட்டிக்கொண்டே இருந்தான். அவனுடைய ஈட்டியை நீட்டிக்கொண்டே இருந்தான். இப்ப எத்தனை பேர் சொல்றீங்க, ஓ என் ஈட்டிய என் பிரச்சனைக்கு நேரா நீட்டுற, என் ஈட்டிய ஓன் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பாடுகளுக்கு நேரா நீட்டுற. ஓ எல்லா ஆயுக்கள் முறிந்தோட, எல்லா பிசாசின் வல்லமைகள் முறிந்தோட, என் வாழ்க்கையை அடிமைப்படுத்தி வைத்திருந்த எல்லா பிசாசின் கட்டுக்கள் உடைந்தெறிகிற வரைக்கும் என் கையை உயர்த்தி பிடிக்க போகிறேன். என் ஈட்டியை என் வாழ்க்கைக்கு நேரா, ஓ பிசாசின் போராட்டத்திற்கு நேரா, என் பினான்சியலை கட்டி வைத்திருக்கிற கட்டுக்கு நேரா, என் சுகத்தை கட்டி வைத்திருக்கிற கட்டுக்கு நேரா ஓ நான் நீட்ட போகிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் உங்களுடைய கரத்தை நீட்ட ஆயத்தமா இருக்கிறீங்க? உங்களுடைய கரத்தை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினாலே எல்லா ஆயுக்கள் இயேசுவின் நாமத்தினால் சங்காரம் அடையட்டும். ஓ உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார் தேவ பிள்ளையே. ஆகான் அழிக்க ஆரம்பி, ஆகான் அழிக்க ஆரம்பி, ஆகான் அழிக்க ஆரம்பி, ஆகான் அழிக்க ஆரம்பி, ஆகான் அழிக்க ஆரம்பி. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உன் வாழ்க்கையில் இருக்கிற ஆகான் உனக்கு தேவையில்லை. உன் வாழ்க்கையை முன்னேற விடாம உன் வாழ்க்கையை மட்டுப்படுத்தி வைக்கிற ஆகானின் சக்திகளை, ஆகானின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. நாம் இப்ப துதிக்க தேவனுடைய அபிஷேகம் இறங்க. உங்களுடைய நுகங்கள் முறிய போகிறது. பரவாயில்ல, நீங்க எங்க இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க உலகத்தின் எந்த மூலையில இருந்தாலும் பரவாயில்ல. I am telling you tonight, இந்த ராத்திரி தேவன் உங்களை விடுதலையாக்குகிற ராத்திரி. இந்த இரவு தேவன் உங்களை விடுதலையாக்குகிற இரவு. எல்லாம் கூட சேர்ந்து ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம்மக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காக சொல்லுங்க. அவருக்காக எழும்ப ஆயத்தமா தம்பி, ஆயத்தமா தங்கச்சி. தேவனுக்காக எழும்ப. போதும் 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 போதும். சியோனே உன் தூசிய உதறு, உன் தூசிய உதறு, உன் மகிமையை தரித்துக்கொள். தேவன் உனக்காக வைத்திருக்கிற மகிமையை, தேவன் உனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை தரித்துக்கொள். விட்டு கொடுக்க ஆரம்பி. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இந்த நாளிலே உன் குடும்பத்தில் ஓ உன்னுடைய வாழ்க்கையில் இறங்கட்டும். தீடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. தேவனோடு பேசிக் கொண்டிருக்கிறார் பிள்ளைய. நீ அந்த அபிஷேகத்திற்காய் காத்திருக்கிறாயா? இதோ என் தேவனுக்கு அந்த அபிஷேகத்தை தரப்போகிறார். வேதம் சொல்லுது, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீர், வறண்ட நிலங்களை அவர் நீர் தடாகங்களாய் மாற்றுகிறவர். உன் வாயை விரிவாய் தர, அப்பொழுது நான் அதை நிரப்புவேன் வசனம் சொல்லுதே. வாயத்தர. ஒருவேளை உன்னுடைய அபிஷேகம் உனக்குள் செத்து போய் கிடக்கிறதா? ஓ எழுப்பாரம்பி, எழுப்பாரம்பி. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்களெல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. மாம்சமான அவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்களெல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்து நிற்கிறோம்.
தாகத்தோடு காத்து நிற்கிறேன். சொல்லுங்க. ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்து நிற்கிறேன். நான் தாகத்தோடு காத்து நிற்கிறேன். முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே. கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே. காட்சிகள் காண வேண்டுமே. ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்து நிற்கிறேன். நான் தாகத்தோடு ஊற்றுமையா கேளுங்க வல்லமையை தாகத்தோடு காத்து நிற்கிறேன். நான் தாகத்தோடு காத்து நிற்கிறேன். மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. மக்கள் எல்லாம் இறைவாக்கி உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற சொல்லுங்க. என் வாழ்க்கையில ஊற்றுங்கப்பா. ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்து நிற்கிறேன். நான் தாகத்தோடு காத்து நிற்கிறேன். நான் தாகத்தோடு காத்து நிற்கிறேன். ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்து நிற்கிறேன். சொல்லுங்க. நான் தாகத்தோடு காத்து நிற்கிறேன். யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. ஓசனா கரங்களை உயர்த்தி உன்னத தெய்வமே நீ துதிக்க துதிக்க துதிக்க. ஓசனா ஓசனா ஓசனா. நீ யோசிக்கிறதற்கு காட்டில் அவர் பெரியவர். மணி போல் காப்பவரே ஆராதனை. சொல்லுங்க. ஆராதனை கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை. சேர்ந்து ஓசனா உன்னத தெய்வமே ஓசனா ஓசனா ஓசனா. வழி நடத்தும் விண்ணீனே ஆராதனை ஆராதனை. ஒளி வீசும் விடி வெள்ளி
ஆராதனை ஒளி வீசும் விடி வெள்ளியே ஆராதனை ஆராதனை அல்லேலூயா 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 ஓசானா நீர் உன்னத தெய்வமே ஓசானா 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 ஓசானா. பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் பெரியவர், அவர் பெரியவர், அவர் பெரியவர். நம்ம எல்லாம் சேர்ந்து நீர் பெரியவர் ஆராதிப்போமா? நீ செய்கிற காரியங்கள் பெரியவை. ஓ ரிபாபா ஷமலபரபா, எப்படி யோசுவாவை கொண்டு ஆயை முறியடித்தாரோ அதே போல இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற ஆயை முறியடிப்பார்னு விசுவாசிக்கிறவங்க, ஆண்டவரே நீர் பெரியவர், நீர் பெரியவர்னு சொல்லுவீங்களா? ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே செய்யா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே செய்யா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. சொல்லுவீங்களா? ஒரு அற்புதம், ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா 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 அல்லேலூயா. சேர்ந்து அல்லேலூயா 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 அல்லேலூயா. சொல்லுங்க. என் வாழ்க்கையில் இருக்கிற யோர்தான் உங்க முகத்தை பார்த்தாலே ஓடிடும்பா. உடைய முகத்தின் பிரகாசத்தை பார்த்தாலே பின்னிட்டு ஓடிடும். அது எவ்வளவு பிரளயமாய் வந்தாலும் பரவாயில்ல. ஓ உம்முடைய பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் தங்களுடைய பாதம் நிற்கிற வரையும் யோர்தான் ஓ பிளந்து நின்றதே. உம்மை நாங்கள் சுமக்க ஆயத்தமா இருக்கிறோம். எங்க யோர்தான்கள் இயேசுவின் நாமத்தினால் நிற்கட்டும்னு சொல்லுவீங்களா? யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும், எரிகோவின் மதில்களும் இடிந்து வீழும். யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும், எரிகோவின் மதில்களும் இடிந்து வீழும். உங்க முகத்தை பார்க்கணும் மேசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா,
உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. பலவீனத்தில் உம்பலன் விளங்கிவிடும். உம் கிருபை என்றும் எனக்கு போதும். பலவீனத்தில் உம்பலன் விலகிவிடும். கிருபை என்றும் எனக்கு போதும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. உங்க முகத்தை பார்க்கணும் ஏசையா. உங்க முகத்தை ஏசையா. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமா, இவ்வளவு நாம் ஆண்டவரை விட்டு பின்னால போன போதும், முன்பிருந்த அன்பை நாம் மறந்த போதும், அவருடைய அன்பு நம்மை எவ்வளவு அழகாய் கண்டது. நம்ம மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரியது பிரியமானவர்களே. Can you all say? யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல தெய்வமே. யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல தெய்வமே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல தெய்வமே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல தெய்வமே. அழகான அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல தெய்வமே. சொல்லுங்க பாப்போம். ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல தெய்வமே. சொல்லுங்கப்பா. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உதவாது என் நீதி உதவாது நீங்க
உதவாது என் நீதி உதவாது, நீங்க இல்லாம என் பொழுது விடியாது, நீங்க இல்லாம என் பொழுது விடியாது, நீங்க இல்லாம என் உலகம் விடி. எத்தனை பேர் சொல்றீங்க நீங்க இல்லாம? நீங்க இல்லாம என் உலகம் விடியாது, நீங்க இல்லாம என் உலகம் விடியாது. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? ஒருவேளை உடைஞ்சு போய் நான் யாருக்குமே பயன் இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்கிறீங்களா? அவர் உதவாத கல்லை முளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிறவர். நீங்க எங்க இருந்தாலும் உங்க கருத்தை உயர்த்தி, அப்பா நீங்க என்ன நினைச்சிட்டீங்கன்னா எனக்கு ஆசீர்வாதம், நீங்க என்ன நினைச்சிட்டீங்கன்னா என் வாழ்க்கைக்கு அது ஆசீர்வாதம், நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அது என் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம். I pray for Sister Sandhya. மாமா ஷே சொல்லுங்க. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர், யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர், யாருக்கு புரியும்? உதவாது என் நீதி உதவாது, நீங்க இல்லாம என் பொழுது விடியாது, உதவாத என் மீது புறமாது, நீங்க இல்லாம என் உலகம் விடியாது, நீங்க இல்லாம என் உலகம் விடியாது, நீங்க இல்லாம உலகம் விடியாது, நீங்க இல்லாம உலகம் விடியாது. தேவகுமாரா தேவகுமாரா, இது தேவன் இஸ்ரவேலை நினைவு கூறுகிற காலம். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு நேராய் தம்முடைய முகத்தை திருப்புகிற காலம். சொல்லுங்கப்பா, நீங்க இல்லாம என் வாழ்க்கை விடியாதுப்பா, நீங்க இல்லாம நான் வெற்றி பெற முடியாதுப்பா, இல்லாம வெற்றி பெற முடியாதுப்பா. நீர் இல்லாம நான் இல்லை, நீ சொல்லாமல் உயர்வு இல்லை, நீர் இல்லாம நான் இல்லை, நீ சொல்லாமல் உயர்வு இல்லை, உங்க பிரசன்னந்தா எனது முகவரி, உன் பிரசன்னந்தா எனது தகுதி, உன் பிரசன்னந்தா முகவரி, உன் பிரசன்னந்தா
எனது தகுதி. சொல்லுங்க, நீர் இல்லாமல் நான் இல்லை, நீ சொல்லாமல் உயர்வே இல்லை, நீர் இல்லாமல் நான் இல்லையே, சொல்லாமல் உயர்வு இல்லை. உங்க பிரசன்னம்தான், உங்க பிரசன்னம்தான் எனது முகவர். உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி. உங்க பிரசன்னம்தான் எனது. சொல்லுங்கப்பா, உம்முடைய பிரசன்னம் மட்டும்தான். ஓ, இதற்கு மேல நான் போராடுகிற எல்லா போராட்டத்திலையும் உம்முடைய பிரசன்னம் மட்டும்தான். சொல்லுங்க, நீர் இல்லாமல், ஓ நீர் இல்லாமல், ஓ நான் இல்லப்பா. ஓ நீர் இல்லாமல் நான் இல்லை. எத்தனை பேர் சொல்லுவீங்க, உம்முடைய பிரசன்னம் மட்டும்தான்ப்பா எனக்கு முகவரி, உம்முடைய பிரசன்னம் மட்டும்தான்ப்பா ஓ என் தகுதி. ஓ ரிபா பாபா 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 ஷமலமா. ஓ எத்தனை பேர் சொல்லுவீங்க, எத்தனை பேர் சொல்லுவீங்க? கரங்களை உயர்த்தி கடைசியாய் ஒரு தடவை, நீர் இல்லாமல் நான் இல்லை, நீ சொல்லாமல் உயர்வு இல்லை, நீர் இல்லாமல் நான் இல்லை, நீ சொல்லாமல் உயர்வே. சொல்லுங்க, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இன்னொரு விசை, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. கலங்காதீங்க, திகையாதீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றார், கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் எப்படி மோசே கூட இருந்தோனோ அதே போல் உன்னோடு கூட இருப்பேன். உனக்கு முன்பதாக நிற்கிறவன் ஒருவனும் இல்ல, கலங்காத, கலங்காதே. என் மகனே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, நம்பிக்கை இல்லை. ஓ என் மகனே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, நம்பிக்கை இல்லை. உன்னோடு நான் இருக்க படகு அது மூழ்கிடுமோ? உன்னோடு இயேசு இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? கரை சேர்த்திடுவா, கரை சேர்த்திடுவா, கலங்காத கரை சேர்த்திடுவா, கலங்காதே.
கரை சேர்த்திடுவேன், கலங்காதே. கரை சேர்த்திடுவேன், கலங்காதே. நற்கிரியை தொடங்கியவர் நிச்சயமாய் முடித்திடுவார். உன்னில் நற்கிரியை தொடங்கியவர் நிச்சயமாய் முடித்திடுவார். திகிலூட்டும் பயப்படுறீங்களா காரியங்கள், ஆனா உங்களை கொண்டு திகிலூட்டும் காரியத்தை செய்கிறார். நிச்சயமாய் உங்கள் பயத்தை போக்கி உன் சத்துருக்கள் உன்னை காணும் போது திகிலூட்டுகிற காரியத்தை உன் வழியாய் நான் செய்வேன். நிச்சயமாய் கரை சேர்ந்திடுவார், கலங்காதே. கரை சேர்ந்திடுவார், கலங்காதே. கரை சேர்ந்திடுவார், கலங்காதே. கரை சேர்ந்திடுவார், நீ கலங்காதே. சத்துருவுக்கு பயந்த உன்னை சத்துருக்கள் பயப்படும் அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவார் பிள்ளையே. இவ்வளவு நேரம் நம்ம ஆராதிச்சோம், நம்ம பார்த்தோம். எப்ப யோசுவா இஸ்ரவேலை சுத்தம் பண்ணினானோ அப்ப அவன் தன்னுடைய எதிரியை மேற்கொண்டான். It is not only that you cleanse yourself or you cleanse your home or you cleanse your heart or you cleanse whatever that belongs to you, but the matter is you should be so constant in your prayer. ஜெபங்களை தரித்திருக்கணும். நம்ம பார்த்தோம்ல, யோசுவா ஆயை கைப்பிடிக்கிற வரைக்கும், அதை கைப்பற்றுகிற வரைக்கும் தன்னுடைய ஈட்டியை நீட்டி பிடித்தான். உன்னுடைய முழங்கால் முடங்கி கொண்டே இருக்கணும் பிரச்சனை முடிகிற வரைக்கும். அமைதலாக ஆண்டவரே, I pray for brother பிரவீன் குமார். இயேசுவின் நாமத்தினால எல்லா கட்டுக்கள் உடைவதாக, எல்லா கட்டுக்கள் உடைவதாக. எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் சூழ்நிலை மாறட்டும். You touch brother பிரவீன் குமார் Father. இயேசுவின் நாமத்தினால் சகோதரர் பிரவீன் குமாரை தொடுவீராக. ஆண்டவரே, சிஸ்டர் சந்தியாக்காக ஜெபிக்கிறோம். எந்த சூழ்நிலைகளை இந்த நேரலையை பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, நீர் கரை சேர்த்திட வல்லமை உள்ள தேவன், கரம் பிடித்தவர். நீர் கரத்தை விடாமல், ஓ நீர் கரத்தை பிடித்துக் கொள்ளுகிறவர். I rebuke every yoke in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால எல்லா நுகங்கள் முறிவதாக. I pray for brother David Ratnam. I pray for brother Ratnam. ஆண்டவரே, என்ன சூழ்நிலையில இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ தெரியாதுப்பா. உம்முடைய கரத்தை நீட்டுங்க. ஓ உடன்படிக்கையாக இயேசு கிறிஸ்து உம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் நிற்பாராக. உடன்படிக்கை பற்றிய சுமந்த ஆசாரியர்கள் நின்ற போது யோர்தான் நின்றது. இயேசுவின் நாமத்தினாலே இஸ்ரவேலர்களுக்கும் ஓ ரிபாபா பாபா ஷபாலபா யோர்தானுக்கு நடுவில் நீங்க நில்லுங்கப்பா. உம்முடைய பிள்ளைகள் பிரச்சனைகளை பார்க்கிற அந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் நீர் நிற்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா ஜல பிரளயங்கள் நிற்கட்டும். நீர் சூழ்நிலையை மாற்றுகிற தேவன், நீர் சூழலை மாற்றுகிற தேவன். ஓ
ஓ நீர் பிரச்சனையின் இயற்கையை மாற்றுகிற தேவன், நீர் பிரச்சனையின் தன்மையை மாற்றுகிற தேவன். ஓ ரிபாபாபா ஷபலரா, இப்பொழுதே அற்புதங்கள் நடக்கட்டும். Oh, right now, Father, oh, let miracles happen. இயேசுவின் நாமத்தினாலே நான் அற்புதத்தை பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜீவனை பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே நான் பலனை பேசுகிறேன். பயத்தோடு அச்சத்தோடு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளை என் தேவ ஆவியானவர் நிரப்புவீராக. அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறாரே. ஓ அந்த ஆவி உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்குவதாக. ஆண்டவரே, சிஸ்டர் மல்லிகா மேல உம்முடைய கரம் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ படுக்கையை மாற்றுகிற தேவன், நீர் படுக்கையை மாற்றுகிற தேவன். ரிபாபாபா ஷல்லலா, இயேசுவின் நாமத்தினாலே யெகோவா ராஃபா, ஓ உம்முடைய கரத்தை நீட்டுவீராக. சிஸ்டர் மல்லிகாவுக்கு நேராக உம்முடைய கரம் நீட்டப்படுவதாக. ஓ உம்முடைய பிள்ளைகளாய் சேர்ந்து ஜெபிக்கிறோம். அற்புதங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். எல்லா வியாதிகள் மாறட்டும். ஓ பேதுருவின் வீட்டுக்குள் நுழைந்து அவனுடைய மாமியின் கரத்தை பிடித்தீரே. ஓ உம்முடைய மகளுடைய வீட்டுக்குள் நுழைவீராக. சிஸ்டர் மல்லிகா வீட்டுக்குள்ளாக நுழைவீராக. உம்முடைய மகளின் கரத்தை பிடிங்க. எல்லா காய்ச்சல், எல்லா ஜுரம் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சுகமாகட்டும். ஆண்டவரே, பிரதர் ஜானுடைய மனைவி காச்சோம் என்றோம். 6 மாதங்கள் ஆண்டவரே கர்ப்பமா இருக்கிற உம்முடைய மகளுக்கா ஜெபிக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறீரே. சுகவீனமாய் இருக்கிற மகள் மேல உம்முடைய பலத்த கரம் இறங்குவதாக. உம்முடைய பலத்த கரம் இறங்குவதாக. ஓ உம்முடைய அற்புதத்தின் கரம் இறங்குவதாக. உம்முடைய அதிசயத்தின் கரம் இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. எப்படி அப்பா மரியாளை கண்டபோது எலிசபெத்தின் வயிற்றில் இருந்த ஓ குழந்தை துள்ளிட்டோ, இப்போ அந்த பிள்ளைகளோட வீட்டுக்குள் நீங்க பிரவேசிங்க ஆண்டவரே. எஸ் எஸ், அற்புதங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். We pray for the baby, Father. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வயிற்றில் வளர்கிற பிள்ளை ஆசீர்வதிக்கிறேன். தேவ பாதுகாவல் இருப்பதாக. தேவ பலன் உம்முடைய பிள்ளை சூழ்ந்து கொள்வதாக. எத்தனை பேர் இப்ப சொல்றீங்க, ஓ நற்கிரியை தொடங்கியவர் விசுவாசத்தோட நிச்சயமாய் ஹீலிங்ஸ் பெற்றுக் கொள்ளுங்க, முடித்திடுவார். நற்கிரியை தொடங்கியவர் நிச்சயமாய் முடித்திடுவார். திகிலூட்டும் காரியங்கள் செய்திடுவார். விசுவாசிக்கிறியா பிள்ளைய? ஓ do you believe? இயேசுவின் நாமத்தினாலே நிச்சயமா திகிலூட்டும் காரியங்கள் ரிபாபாபா செய்யுங்க. திகிலூட்டுகிற காரியத்தை செய்யுங்க, திகிலூட்டுகிற காரியத்தை செய்யுங்க. I pray, I pray, I pray, I pray. இயேசுவின் நாமத்தினாலே செய்திடுவார். உன் வழியாய் நீ கரை சேர்ந்திடுவார். கலங்காது உன்னை கரை சேர்த்திடுவார். கலங்காது உன்னை கரை சேர்த்திடுவார். கலங்காது கரை சேர்த்திடுவார். கலங்காதே. எத்தனை பேருக்கு சொல்றீங்க? எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்குது? எத்தனை பேருக்கு தேவன் இந்த நாளிலும் அற்புதத்தை செய்வார் என்கிற விசுவாசம்? இந்த இரவு வேளையில உங்களுடைய நேரத்தெல்லாம் ஒதுக்கி வச்சு, உங்களுடைய தூக்கத்தெல்லாம் ஒதுக்கி வச்சு, அப்பா சமூகத்தில் நான் உட்கார்ந்து இருக்கிறேன், அப்பா என் அழுகுரலை கேட்கிறவர், அப்பா என் குரலை கேட்கிறவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களே, மகளே உனக்காய் தேவன் எழும்புகிறார். மகனே உனக்காய் தேவன் எழும்புகிறார். உனக்காய் எழும்புகிறார். உனக்காய் எழும்புகிறார். உனக்காய் எழும்புகிறார். ரிபா பாபா ஷபலபா, உனக்காய் யுத்தம் செய்ய அவர்
அவர் எழும்புகிறார். உனக்காய் தன்னுடைய கரத்தை கொடுக்க தம்முடைய புயபலத்தை அவர் எழுப்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? I pray for Sister Preeti. இயேசுவின் நாமத்தினால எல்லா பலவீனங்கள் மாறட்டும், எல்லா பலவீனங்கள் மாறட்டும், எல்லா சிக்னஸ் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அற்புதத்தை நடத்துகிறவர், கரம் பிடித்து கரை சேர்க்கிற தேவன். உம்முடைய மகளை கரம் பிடித்து கரை சேர்ப்பீராக. எத்தனை பேர் சொல்றீங்க தேவன் உங்களை பார்க்கிறார், தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்? இந்த வேளையில, இந்த இரவுல இந்த லைவை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? தேவன் உங்கள் அருகாமையில் இருக்கிறார் பிரதர், தேவன் உங்கள் அருகாமையில் இருக்கிறார் சிஸ்டர். வேதம் சொல்லுது, எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இறங்கி வருவேன். தேவன் சொல்லுகிறார். தேவனுக்கு பயந்தவர்கள், கர்த்தருக்கு பயந்தவர்கள் பேசுகிறதை, ஒருவரோடு ஒருவர் பேசுகிறதை அவர் காது கொடுத்து கேட்கிற தேவன். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறதை, உங்கள் இருதயம் பேசிக் கொண்டிருக்கிறதை என் தேவன் அறிவார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை கரை சேர்த்துருங்கப்பா, என்னை கரை சேர்த்துருங்கப்பா, என்னை கரை சேர்த்துருங்கப்பா, என்னை கரை சேர்த்துருங்கப்பா. இயேசுவின் வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை. எஸ் ஃபாதர், எஸ் ஃபாதர், எஸ் ஃபாதர், எஸ் ஃபாதர். இன்று இரவு தேவன் அறைக்குள் கடந்து வருவாராக. இந்த நாள் தேவன் கதவை தட்ட போறாரு. உன் படுக்கையை மாற்ற போகிறார் மகனே, உன் படுக்கையை மாற்ற போகிறார். இயேசுவின் நாமத்தினால நீ விசுவாசித்தாலும் விசுவாசிக்கலனாலும் பரவாயில்ல, அந்த கட்டில இறக்கின அந்த 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு இன்னைக்கு நான் சொல்றேன், உனக்காய் ஜெபிக்கிறவருடைய விசுவாசத்தை கண்டு, உனக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஆயிரக்கணக்கான ஆத்மாக்களுடைய விசுவாசத்தை கண்டு இன்னைக்கு உன்னை உயிரோடு எழுப்ப போகிறார். இன்னைக்கு உன் மரண படுக்கையை மாற்ற போகிறார். இன்னைக்கு உன்னுடைய எல்லா பலவீனங்களையும் மாற்ற போகிறார். விசுவாசிக்கிறவங்க, விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி திகிலூட்டும் காரியங்கள் செய்கிறார் அவர் உன் வழியார். திகிலூட்டும் காரியங்கள் எத்தனை பேர் சொல்றீங்க? அவர் செய்திடுவார் உன் வழியாய். எத்தனை பேர் சொல்றீங்க? நான் சொல்றேங்க, தேவன் எல்லா பினான்சியல் பிரேக் த்ரூஸ் இன்னைக்கு கொடுக்கிறார். தேவன் எல்லா பினான்சியல் பிரேக் த்ரூஸ் கொடுக்கிறார். என்ன பாஸ்டர் பேசுறீங்க? லாக்டவுன், எனக்கு வேலை இல்லை, எனக்கு ஒண்ணுமே இல்லை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த விதவை கிட்ட இருந்ததெல்லாம் ஒரே ஒரு கலசம் எண்ணெய். அவருடைய கடன் தீரும் மட்டும், அவருடைய கடன் பிரச்சனை தீரும் மட்டும் தேவன் அவள் வாழ்க்கையில் அற்புதம் செய்து கொண்டே இருந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இல்லதான், பஞ்ச காலம் தான், பஞ்ச காலம் தான். உன்னிடத்தில் ஒன்னும் இல்லதான், உன்னிடத்தில் இருக்கிறது ஒரே ஒரு கலசம், உன்னிடத்தில் இருக்கிறது ஒரே ஒரு கலசம். என்ன? பஞ்ச காலம் தீரும் மட்டும் உன்னை போஷிக்கிறவர் உன்னோடு கூட இருக்கிறாரு, உன்னோடு கூட இருக்கிறாரு. ஏன் கவலைப்படுற மகளே? ஏன் கலங்குற? ஏன் கலங்குற? இப்ப சொல்லுங்க, நீர் என்னோடு கூட இருக்கிறதுனால எனக்கு பயம் இல்லப்பா, எனக்கு பயம் இல்லப்பா. என் கரத்தை பிடிச்சவர் நடத்துவீங்க. என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்த கூடாதுன்னு நினைச்சீங்களே, என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை நடக்கவே கூடாதுன்னு நினைச்சீங்களே, அதெல்லாம் நடக்குதுல. ஐயோ ஆண்டவரே, இவ்வளவு பெரிய பிரச்சனையா பாத்திரக்கூடாதுன்னு நினைச்சீங்களே, அந்த பிரச்சனை வழியா இப்ப போயிட்டு இருக்கிறீங்களே, அப்பவே நடக்கவே நடக்காதுங்கிற அற்புதம் உங்க வாழ்க்கையில் நடக்குங்க. நீங்க இமேஜினே பண்ணி பார்க்காத அற்புதம் உங்க வாழ்க்கையில் நடக்குங்க. உங்களுக்கு வாய்ப்பு இல்லாத பிரச்சனை நடக்கும் போது வாய்ப்பே இல்லாத அற்புதம் உங்க வீட்டை தேடி வரும். வாய்ப்பே இல்லாத அற்புதத்தை என் ஆண்டவர் உனக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் வாங்கிக் கொள்ள ரெடியா இருக்கிறீங்க? எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்ள ரெடியா இருக்கிறீங்க? கரங்கள் உயர்த்தி, திகிலூட்டும் காரியங்கள் என் வழியா அவர் செய்திடுவார். சொல்லுங்க, திகிலூட்டும் காரியங்கள் அவரின் வழியாய் அவர் செய்திடுவார். திகிலூட்டுகிற காரியத்தை செய்ய போகிறார், திகிலூட்டுகிற காரியத்தை செய்ய போறாரு, திகிலூட்டுற காரியத்தை செய்ய போறாரு. இப்ப எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே என்ன தொடும், என்ன தொடும், என்ன தொடும், என்ன தொடும்? ஆண்டவரே, யாரெல்லாம் ஜெப குறிப்புகள் அனுப்பியிருக்கிறார்களோ, யாரெல்லாம் எனக்கு ஆச்சோமனுங்க பாஸ்டர்னு சொல்லியிருக்கிறார்களோ, இதோ மன்றாடுகிறோம்ப்பா, இதோ மன்றாடுகிறோம்ப்பா. யெகோவா, யெகோவா ராஃபா, நீ சுகம் தருகிறவர் அல்லவோ, நீ சுகம் தருகிறவர் அல்லவா? இறங்குங்க ஆண்டவரே, மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்கப்பா. நீர் மனம் இறங்கி
தொட்டு சுகப்படுத்துகிற தேவன் அல்லவா? நீர் மனம் இறங்கி தொட்டு குணமாக்குகிறவர் அல்லவா? தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே. சொல்லுங்க கூட சேர்ந்து. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. சேர்ந்து மாறுமே, எல்லாம் மாறுமே. ஓ மாறுமே, மாறுது, எல்லாம் மாறுமே. எட்டி காய்பால் கசக்கும் எந்த வாழ்க்கையை, கசக்குதா வாழ்க்கை, அவருடைய பாசத்தை இன்னைக்கு எட்டி உங்களை தொட போகுது. தொடணுமே, எட்டி காய்பால் கசக்கும் எந்த வாழ்க்கையை பாசக்கையால் எட்டி இன்று தொடணுமே. சொல்லுங்க, கட்டி பிடித்தேன், கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம் கர்த்தா எந்தன் கதறல் கேளு. கட்டி பிடித்தேன். எஸ், நடக்கட்டும். ஓஹோ, வாழ்க்கை கசக்கிறவர்களுக்கு என் தேவன் கரத்தை நீட்டுகிறார். நான் ஏன் பாஸ்டர் உயிரோடு இருக்கணும்? எனக்கு இருக்க பிரச்சனையில நான் ஏன் உயிரோடு இருக்கணும்? நான் சாக போறேன்னு ஒருவேளை அதை பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? என் வாழ்க்கையை நான் முடித்துக் கொள்றேன் ஒருவேளை அதை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? ஓ, நீ சாகுவதற்காக அவர் சிலுவையில் அறையப்படல. உன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுவதற்காக அவர் சிலுவையில் அறையப்படல. நீ வாழ வேண்டும் என்று அவர் தன்னுடைய ஜீவனை விட்டார். ஓ, நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படி அவர் தரித்திரரானார். இப்ப சொல்லுங்க, தொடணுமே, என்னை தொடணுமே, தொடணுமே, என்னை தொடணுமே. தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை தொடுவீராக, உடைய பிள்ளைகளை தொடுவீராக. மன்றாடுகிறோம், என் தேசத்தின் மேல் உடைய கரத்தை வையுங்க. கொள்ளை நோய் மாறட்டும். வாலிபனே, இன்னைக்கு நீயும் நானும் எழும்புனாதான் கொள்ளை நோய் மாறும். பினேகாஸ் எழும்புனா வாதம் நின்னுச்சு. இன்னைக்கு சொல்றேன், தேசத்துல நடக்கிற பாவங்களுக்காக, தேசத்துல நடந்து கொண்டிருக்கிற அக்கிரமங்களுக்காக வாலிபனே, இன்னைக்கு நீ உன் முழங்கால முடக்கலனா, இன்னைக்கு நீ உன் முழங்கால முடக்கலனா தேசம் ரட்சிக்கப்படாதுப்பா. தேசத்துல இருக்கிற வாதம் நிக்காதுப்பா. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே என்ன பினேகாசா எழுப்புங்கப்பா, என்ன பினேகாசா எழுப்புங்கப்பா. அவன் பார்த்தான், அவன் அந்த அருவருப்பை பார்த்தான். தேசத்துல நடந்த அருவருப்பை பார்த்தான், கூடாரத்துல நடந்த அருவருப்பை பார்த்தான். ஓ, அவன் தன்னுடைய ஈட்டியை எடுத்து குத்தி போட்டான். நான் இன்னைக்கு சொல்றேன், அருவருப்பை உண்டு பண்ணுகிற எல்லா பிசாசின் கட்டுகளை நீயும் நானும் தானே முறியடிக்கணும். எல்லா பிசாசின் கட்டுகளை நீயும் நானும் தானே உடைக்கணும். எலும்பு பினேகாஸ், எலும்பு வாலிப பிள்ளையே, எலும்பு வாலிப மகளே. தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது. கொத்து கொத்தா செத்துட்டு இருக்கிறாங்களே. ஓ, வாதையில செத்து கொண்டிருக்கிறாங்களே. தெபோரா சொல்றா, நான் எழும்புகிற வரைக்கும் என் கிராமங்கள் பாழா கிடக்கும். நான் எழும்புகிற வரைக்கும் என் கிராமம் பாழா கிடக்கும். நான் எழும்புகிற வரைக்கும் என் தேசம் பாழா கிடக்கும். நான் எழும்புகிற வரைக்கும் எத்தனை பேர் முழங்கால் படிடுறீங்க? என்னாலதானப்பா தேசம் பாழா கிடக்குது. இந்த அருவருப்புகளை பார்த்து நான் ஒண்ணுமே பண்ணலையே. ஓ, என் தேசத்துல இருந்த அருவருப்பை எடுத்து போடுங்கப்பா. என் வாலிப பிள்ளைங்க இருதயத்துல இருந்த அருவருப்பை எடுத்து போடுங்கப்பா, எடுத்து போடுங்கப்பா, எடுத்து போடுங்கப்பா, எடுத்து போடுங்கப்பா. தேசம் சுத்திகரிக்கப்படணும் தேவ பிள்ளையே. ஓ, வாலிபனை எழும்பு, வாலிபனாகி பினேகாசை எழும்பு, வாலிபனாகி யோசுவாவே எழும்பு, எழும்பு, எழும்பு. ஆகான கொன்று போடு,
உன் தேசத்தில் இருக்கிற பாவத்திற்கா ஜெபம் பண்ணு. பலவான கட்ட ஆரம்பி. பாவத்தை கொண்டு வருகிற எல்லா ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் கட்டப்படுவதாக வாயை திறந்து சொல்லு மகனே, வாயை திறந்து சொல்லு, வாயை திறந்து சொல்லு. தேசத்தின் காரியத்தை தேவன் மாற்றுவார். தேசத்தின் வாதியை தேவன் நிறுத்துவார். தேசத்தின் வாதியை தேவன் நிறுத்துவார். நம்ம வேதத்துல வாசிக்கிறோம்ல, எப்ப என்னுடைய ஜனங்கள் தங்களுடைய பாவங்களை விட்டு திரும்பி என் முகத்தை நோக்கி பார்க்கிறாங்களோ அப்ப நான் தேசத்துக்கு சேமத்தை தருவேன்னு சொன்னாரா இல்லையா? இப்ப எத்தனை பேர் பார்த்து கொண்டிருக்கிற முழங்கால் படிட்டு கதற வேண்டாமா? ஆண்டவரே, நான் எழும்புகிற வரைக்கும் தேசம் பாழாகுது. பினேகாஸ் எழும்புகிற வரைக்கும் வாதை நிற்கலையே. இதோ நான் எழும்புறேன்ப்பா, நான் எழும்புறேன்ப்பா. என் தேசத்துல இருக்கிற வாதையை நிப்பாட்டுங்கப்பா. என் தேசத்துல இருக்கிற வாதையை நிப்பாட்டுங்க. என் தேசத்துல இருக்கிற வாதையை நிறுத்துங்க. என் தேசத்துல இருக்கிற வாதையை நிறுத்துங்க. நிறுத்துங்கப்பா, நிறுத்துங்கப்பா. உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போ. எழும்பு மகனே, உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என் விண்ணப்பத்தை கேட்பவரே. கேட்கிறார். எழும்பு பினேகாசே, எழும்பு. உன் வைராக்கியத்தை ஆண்டவர் பார்க்கிறார். எழும்பு. சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. அப்பா, தேசத்தில் இருக்கிற பாதம் நிற்கட்டும். பிள்ளைகளாய் சேர்ந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த நாளில் நாங்கள் ஜெபித்த எல்லா ஜெபங்களையும் நீர் கேட்டீரே. உம்முடைய செவிகள் திறந்ததே. இன்னைக்கு நாங்கள் ஆராதித்த ஆராதனை நீர் நுகர்ந்து பார்த்தீரே. நீர் அதை ஆண்டவரே உமக்கென்று எடுத்துக்கொண்டீரே. உமக்கு நன்றி, 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 நன்றி. இந்த இரவு வேளையில உம்முடைய பிள்ளைகளை நான் பிளஸ் பண்றேன் டாடி. உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் டாடி. ஓஹோ, இந்த நாள் இரவுல நீர் பினேகாசிகளை எழுப்பினதற்காய் நன்றி. நீர் யோசுவாக்களை எழுப்பினதற்காய் நன்றி. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே சுதந்திரிக்கிற பிள்ளைகளாய் மாற்றினீரே, நன்றி. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளோடு இருங்க. ஒவ்வொரு புதன்கிழமையும் நாங்கள் உண்மை ஆராதிக்க உதவி செய்யுங்கப்பா. இந்த கிரைஸ்ட் ஸ்கொயர் சேனலுக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம். இந்த ஃபேஸ்புக் பேஜ்க்காக நாங்கள் ஜெபம் பண்றோம். இன்னும் அநேக ஊழியர்களை எழுப்பி, ஓ தேசத்தின் தலையெழுத்தை மாற்றுகிற ஊழியர்கள் எழும்பட்டும். விசுவாசிகளை ஒன்றிணைக்கிற பணிகளை இந்த சேனல் நீர் ஆசீர்வதிங்க. மறுபடியும் ஆண்டவரே, இந்த நாளினுடைய முடிவை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். நீரே வழி நடத்தும், ஆசீர்வதியும். உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிறோம். உங்களுடைய குடும்பங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிறோம். எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவன் இந்த இக்கட்டான நேரங்களில் நம்முடைய காரியங்களை தேவன் வாய்க்க பண்ண வேண்டும். விசுவாசிகளை தேவன் பாதுகாத்து கொள்ள வேண்டும். மற்றும் இல்லாமல் தேசத்தில் இருக்கிற எல்லா தீமையும் தேவன் மாற்றி போட வேண்டும். அதனால நம்ம ஜெபத்தில் உறுதியாக தரித்திருப்போம். ஒவ்வொரு புதன்கிழமை நம்ம சேர்ந்து தேவனை ஆராதிக்கலாம். தெரியாத உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு